Good morning, student. 8th Social Science History Unit 2 Development of Industries in India. இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி இந்த லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தோம்னா பாரம்பரிய தொழில் எப்படி இருந்தது, அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், கைவினைப் பொருட்கள் பார்த்தோம்னா எந்தெந்த பீரியடில் ஃபேமஸாக இருந்தது. ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பார்த்தோம்னா இவோரி, வுட் ஒர்க், டெக்ஸ்டைல்ஸ், ஸ்டோன் கட்டிங், லெதர் இந்த மாதிரி பார்த்தோம்னா என்னென்ன ஃபேமஸாக இருந்தது அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த மாதிரியான தொழில் பார்த்தோம்னா எப்படி அழிவை நோக்கி வந்தது, டெக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இது முக்கியமாக பார்த்தோம்னா ஆட்சியாளர்களுடைய ஆதரவு இல்லாமல் போனது. அடுத்து பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்களினுடைய ஏற்றுமதியாளர்கள் ஆகக்கூடியது. காம்படிஷன் ஆஃப் மிஷின் மேட் குட்ஸ். அதாவது யூரோப்பியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மிஷின் யூஸ் பண்ணி பொருள் தயாரித்ததுனால இந்தியாவில் பார்த்தோன்னா எப்படி காம்படிஷன் உருவாச்சு அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா ட்ரேடிங் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ் பார்த்தோம்னா அவங்களுடைய ட்ரேடிங் பாலிசி எந்த மாதிரி பார்த்தோம்னா பாலிசிஸ், அதாவது தடையில்லா வணிக கொள்கை, இந்த மாதிரியான பல்வேறு கொள்கைகள் வந்ததுனால எப்படி இந்தியாவில் அந்த கைவினைப் பொருட்கள் பாதிச்சது. அடுத்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயம் அழிதல், எப்படி மற்ற நாடுகள் எல்லாம் தொழில்மயமாக்கல் இருக்கும்போது இந்தியாவில் எப்படி தொழில் அழிந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது பீயிங் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரி, நவீன தொழிலகங்களினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்டைன் இண்டஸ்ட்ரீஸ், தோட்ட தொழில் எப்படி இருந்தது, அதாவது தோட்டத்தை பேஸ் பண்ணி அங்கே ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. முக்கியமாக அசாமில் இருக்கக்கூடிய டீ கம்பெனி இதெல்லாம் எப்படி உருவாச்சு, இது பார்த்தோன்னா 1839லேயும். அடுத்து காஃபி, இதுக்கெல்லாம் ஜூட், இதெல்லாம் எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மிஷின் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, மிஷினை பார்த்தோன்னா பேஸ் பண்ணி என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா உருவாக்குனாங்க. இது பார்த்தோன்னா பாம்பேயில் பார்த்தோம்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா 1855 ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா ஹூக்லிங்கிற இடத்துல உருவாக்கியிருக்கிறாங்க. ரிஷ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய கல்கத்தாவில் பார்த்தோன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கனரக தொழில் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அயன் அண்ட் ஸ்டீல், இதெல்லாம் பார்த்தோன்னா கனரக தொழில் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா டாட்டா பார்த்தோன்னா ஜாம்ஷெட்பூரில் உருவாக்குனது தான் ஃபஸ்ட்டு அதிகமான இரும்பு உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தது டாட்டா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா growth ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ், நவீன தொழிலகங்களினுடைய வளர்ச்சி. த லென்த் ஆஃப் ரயில்வேஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 2573 கிலோமீட்டர் இன் 1861. 1861 பார்த்தோம்னா ரயில்வேனுடைய நீளம் பார்த்தோம்னா 2573 கிலோமீட்டராக இருந்தது. அதே 1914 பார்த்தோம் அப்படின்னா 55,773, 55,773 கிலோமீட்டராக அதிகரித்தது. அடுத்தது ஓப்பனிங் சூயஸ் கெனால் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சூயஸ் கால்வாய் பயணம். இது பார்த்தோம்னா மெடிட்டேரியன் சீலேருந்து ரெட் சி வழியாக பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு போகக்கூடியது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவினுடைய தென்முனை வழியாக தான் இந்தியாவுக்கு வருவாங்க. அப்போ இந்த சூயஸ் கெனால் பார்த்தோம்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் இந்தியாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 4,830, 4,830 கிலோமீட்டர் பார்த்தோம்னா குறைந்தது. அந்த முன்னாடி பயணம் செய்யக்கூடியதுக்கும் இந்த சூயஸ் கெனால் கால்வாய் வழியாக பயணம் செய்கிறதுக்கும் தூரம் பார்த்தோம்னா 4,830 கிலோமீட்டர் குறைந்திருக்குது. இதனால் பார்த்தோம்னா இந்தியாவில் தொழில்மயமாக்கல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஃபாரின், இந்தியாவில் பார்த்தோம்னா பல்வேறு வகையான ஃபாரின் ஆங்கிலேயர்கள் பார்த்தோம்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது முக்கியமான ஒரு துறையாக இருந்திருக்குது. த காட்டன் மில்ஸ் பார்த்தோம்னா 194 273 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஜூட் மில்ஸ், சணல் தொழிற்சாலைகள் பார்த்தோம்னா 36 64 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த ரயில்வே, ரோடுவே இதெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக டெவலப் ஆனதுனால. அடுத்தது த பிரிட்டிஷ் கன்சாலிடேட் த பவர் இன் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் நம்பர் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வரத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்குது. அடுத்தது வெளிநாட்டு தொழில் முனைவோர்கள், ஃபாரின் கேபிட்டலிஸ்ட்
அதாவது ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்து முதலீடு செஞ்சு இந்தியாவில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. ஹை ப்ராஃபிட், ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா அதிகமான லாபம் தரக்கூடியதாக இருந்திருக்குது. லேபர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவான வேலைக்கும், அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சீப்பாகவும் அவைலபிளாக இருந்ததுனால இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஃபாரின் ஃபேக்ட்ரிஸ் வந்து உருவாகிருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நியரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸும் வந்து பார்த்தோம்னா அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளினுடைய சந்தையாக வந்து இங்கே இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்குது. அடுத்தது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, சிஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்குது. த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் எ பிஸ்னஸ் அசோசியேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வணிக சங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா சிஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் நான் கவர்மெண்ட், இது வந்து பார்த்தோன்னா ஒரு அரசு சாரா லாப நோக்கமற்ற தொழில்துறையை வந்து வழிநடத்தக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தோம்னா சிஐஐ அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1985, 1985 வந்து உருவாக்குனாங்க. இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 9,000 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் பப்ளிக் செக்டார். இது வந்து பார்த்தோன்னா பொதுத்துறைகள் உள்ளடக்கிய சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்திருக்குது. அதாவது ஸ்மால் மற்றும் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உறுப்பினர்களை வந்து கொண்டு அந்த நிறுவனங்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் வந்து பார்த்தோம்னா இந்த சிஐஐ அப்படிங்கிறது வந்து இருந்திருக்குது. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா growth ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ், நவீன தொழில்துறைகளுடைய வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்தோம்னா ரோட்வே, ரயில்வே இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்து சூயஸ் கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பயணத்தை வந்து குறைச்சதுனால அதிகமான கம்பெனிஸ் வந்து உருவாகிருக்குது. அது மாதிரி வந்து பார்த்தோம்னா காட்டன் மில்ஸ் வந்து 194 773 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா 36 இருந்து 64 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதனால் நிறைய ஃபாரின் கேபிட்டலர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமான லாபத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. அதனால் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு தொழில்துறை கூட்டமைப்பு சிஐஐ, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருக்கிறாங்க 1985. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழிலகங்களினுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருந்தது, எந்தெந்த மாதிரியான தொழில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.